ஹாய் டபிள்யூஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் செய்ய போகிறோம். சில பார்த்து சொன்ன கூலி திரைப்படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கான ரியாக்ஷன் வீடியோ தான் இப்போ நான் செய்ய போகிறோம். ஸோ 3, 2, 1. ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில் வாய்ஸ் நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் இந்த உலகத்திலிருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா it can be a disaster. அந்த ஒரு சிரிப்பு பெரிய ஆளான மாதிரி தெரியுமா சார்? அவனுக்கு உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். உள்ளுக்குள்ள வேற என்னமோ பெருசா பண்றாங்க. நான் சொல்லு ஷார்ட் நல்லா இருந்துச்சியா? நான் வந்து சார் வச்சிருக்கேன். சத்யா சார் இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. கோழி ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குங்கடா. 30 வருஷமா அவனுக்கு தெரிஞ்சது வித்தியாசமா இருக்கு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இருக்காங்க எல்லாரும். உபேந்திர சார் ஷார்ட் நல்லா இருக்கியா? ஸ்ருதி வித்தியாசமா இருக்கு. பிஜியா நல்லா இருக்கு. அந்த சார் நல்லா இருக்காரு. யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. ஓகே, அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. அப்பா சத்யராஜ் சார், ராஜா சார் ஃப்ரெண்ட். உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். நண்பன் அரங்க மதிர விசில் பறக்கவே கோகே அட்ரா கோகே நர்ரா. ஏய் நல்லா இருக்கியா? இந்த சீன்ஸ் எல்லாம் யாரெல்லாம் தேட்டர்ல பிளாஸ்டா இருக்கும். ஏய் ஷாட்ஸ் நல்லா இருக்கு. லோகி ஏய் ருக்கெல்லாம் தர்றா ராஜா சார். லோங்கா ஜெதி நல்லா இருக்கு. கண்ணியா ஏய் நம்பரே ஓகே. ஏய் மிஸ்டேக் கண்ட்ரோல். இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி லெவலியா. அந்த ஷாட் நல்லா இருந்துச்சு. பண்றாங்க வித்தியாசமா பண்ணி வச்சிருக்காங்க. எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்கு. அந்த லாஸ்ட்ல வந்து அந்த ஷோட்டை வச்சிருந்தாங்க. அந்த சிகரெட் அப்படியே அந்த வாயில் அப்படி அசையும் போது அப்படியே ஒரு ரஜினி சாரோடைய அந்த ஆல்டு கூலி வேஷன் அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பிளர் பண்ணி டிஐஜி பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு ஷாட்டை வச்சிருக்காங்க. லாஸ்ட் ஷாட் வேற லெவலுங்க, நல்லா இருந்துச்சுங்க. ஸோ மகளே, ட்ரெய்லர் இதுதான். ட்ரெய்லர் தரமான ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருக்காரு நம்ம லோகி அண்ட் டீம். வேற லெவலுங்க. எதிர்பார்த்த ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. ஸோ படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னும் ஹைப் ஏற்றுது. அவ்வளோ வேற லெவலாக இருக்குங்க. ஸோ இந்த ட்ரெய்லரில் வந்து இவன் வந்து கதையை ரிவீல் பண்ணலை. சரியா, இவங்க கதைக்கான இதுதான் கதை அப்படிங்கிற விஷயத்த வந்து இவங்க ரிவீல் பண்ணலை. நாம் இப்படியா இருக்கும், அப்படியா இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இப்படியெல்லாம் திங்க் பண்ணியிருக்கோம். பட் அந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் தான் புரியுது இவங்க வித்தியாசமாக அவங்க சொல்ல வர்றாங்க. உள்ளுக்குள்ளே ஏதோ பெருசாக இருக்குது. அந்த ட்ரெய்லரில் ஆரம்பத்தில் சொல்ல வர்றாங்க. ஸோ அதை வச்சு புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் வேறு லெவலுங்க. படத்துலையும் தரமாக நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிஜிஎம். ட்ரெய்லர் பார்த்தா புரியுது அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லோகேஷ். ஸோ லியோவில் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பட் இதில் வந்து கூலியில் வந்து வேறு தரமாக ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அண்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி எல்லாம் வேறு தரமாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ட்ரெய்லரை பார்த்தா புரியுது. ஸோ இதுதான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தரமான ஒரு கம்பேக் லோகி வேணும். ஸோ லியோவில் விட்டதை வந்து இந்த கூலியில் வந்து தரமாக மனுஷா வேறு லெவலில் ஒரு
ஸ்கிரிப்ட் கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறோம். ஸோ கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் நாகார்ஜுன் சார் அண்ட் சோபின் சார் அப்புறம் சத்யராஜ் சார் அப்புறம் உபேந்திரா சார் அண்ட் ஸ்ருதி எல்லாம் பேரலான ஒரு தரமான அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த தரமான கேரக்டர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காரு லோகேஷ் அவர்கள். ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த கேரக்டர்ஸ் வந்து அவன் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி புரியுது இந்த ட்ரெய்லரை பார்த்தாவே. ஸோ படம் வேறு லெவலில் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ஆகஸ்ட் 14 இந்த மந்த் 14 கூலிக்காக வெயிட் பண்ணி காத்துட்ருக்குறோம். ஸோ கரெக்டாக இன்னும் ஆடியோ லான்ச் நடந்தாச்சு அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியாச்சு அண்ட் பாடல்கள் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ வேறு லெவலில் தரமான ஒரு இந்த வருஷத்தோட தரமான ஒரு என்டர்டெய்னராக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ லோகேஷ் வெயிட் பண்ணி காத்துட்ருக்கோம் அவங்களுடைய இந்த கூலி படத்துக்காக. ஸோ தரமாக கொடுத்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறோம். ஸோ வேறு லெவலில் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ஆகஸ்ட் 14 காய்ஸ் நான் கூலிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். அண்ட் மறக்காம இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ரெப்சான். பாய்.